இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கையில் மன வளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளியில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதிமுக சிவகங்கை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுந்தரநடப்பு கிராமத்தில் உள்ள இந்த பள்ளியில் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் செல்வமணி, சித்தலூர் பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மத்திய தெற்கு பகுதி செயலாளர் நட்டார்முத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு சிக்கன் பிரியாணி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சாமி, முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர், மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரபு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் இரா ஹென்றி, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பிற சார்பு அணியினர், மகளிர் அணியினர் என பலரும் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து திருச்செந்தூரில் அதிமுக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் RKMS சுந்தர் மற்றும் ராமலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ பரிசோதனை முகாமினை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தொடக்கி வைத்தார்.